ஆங்கிலத்திலே ஒரு சேயிங் உண்டு. The statesman will think about the next generation, but the politician will think about the next election என்று. அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பான். ஆனால் சமூக சிந்தனையாளர் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இந்த நேரத்திலே நான் இன்றைக்கு கூட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து விட்டு தான் இங்கு வருகிறேன். சாறை சாறையாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை என்று கோட்டைமேட்டிலே எப்படி கட்சி கொடியை அம்மா அறிவித்தார்களோ அதற்கு பின்னால் உறங்கிக் கொண்டிருந்த சோம்பி கிடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்த உண்மையான தொண்டர்கள், நான் சொல்வது உண்மை தொண்டர். ஏன் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், உண்மையான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்களும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவின் தொண்டர்களும் சரி, தீய சக்தி கருணாநிதி என்று புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கோடிட்டு காட்டினார்கள். உண்மையான தொண்டன் நிச்சயமாக புரட்சித்தாய் சின்னம்மா வழியில்தான் வருவார்கள், மாற்றுக் கட்சிக்கு போமாட்டார்கள். அதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பௌர்ணமி, இன்னும் ஓரிரு நாட்களில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கட்சியின் பெயரை அறிவித்து விடுவார்கள். அடுத்த பௌர்ணமியில் அம்மா அவர்கள் முழு நிலவாக தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி அமைத்து கட்சியை வளப்படுத்தி பொறுப்பாளர்களை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் வளம் வந்து அதற்கு அடுத்த பௌர்ணமியில் தேர்தல் முடிந்திருக்கும். இந்த நேரத்திலே நாம் எல்லாரும் எதிர்பார்க்கதைப் போல் மற்ற சாதாரண அரசியல்வாதிகள் போலல்லாமல் நிச்சயமாக தமிழ்நாடே வியக்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல சமுதாயத்தை, நாம் சொல்லுவது போல் களம் காண்போம் என்றும் களம் கண்டு விட்டார்கள், கொடியை அறிவித்து விட்டார்கள். அதில் அருமையான 3 முன்னாள் முதல்வர்களின் படங்களையும் பொறித்து விட்டதே எதிரிகளுக்கு இப்பொழுது பயத்தை காட்டிவிட்டது. காரணம், திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய அண்ணாவின் படம் அதில் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் படம் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்டெடுத்து, இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்து தொடர்ந்து 2வது முறை 32 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியை பிடித்த அம்மாவின் படம் இருக்கிறது. இதுவே எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. இது யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதே போன்று துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் பாடம் புகட்டும் வகையில் கட்சியின் பெயரும் நிச்சயம் இருக்கும். அது ஓரிரு நாட்களில் அறிவித்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தன்று அம்மா அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, மாற்றுக் கட்சியிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்று சென்று பார்த்தேன். பழைய போயஸ் கார்டன் எப்படி பரபரப்பாக இருக்குமோ, புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது டிராஃபிக் ஜாம் ஆகி கூட்டமாக கொள்கையோடு புரட்சியோடு எழுச்சியோடு வருவார்களோ, அந்த திருவிழா காட்சியை இன்றைக்கு நான் கண்டுகொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறேன். இது இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகும். அது மட்டுமல்ல, நிச்சயம் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. யாரெல்லாம் தொய்வாக இருந்தார்களோ, தூங்கி இருந்தார்களோ, தொண்டடிமை பட்டு இருந்தார்களோ, அனைவருக்கும் இனி நம்மை காக்க இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை யார் எடுத்து நிறுத்துவார்கள் என்று இருந்த சந்தேகம் அனைவருக்கும் தெளிவாகிவிட்டது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று அம்மா அவர்கள் தினத்தந்தியில் பேட்டி கொடுத்தார்கள். அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நான் புரட்சித் தலைவரோடு 4 ஆண்டு காலம் பயணித்தவன், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்க மாட்டேன். அம்மா அவர்கள் இறங்கிவிட்டார்கள், நிச்சயம் பின்வாங்க மாட்டார்கள். ஆகவே இது உறுதியாக வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா கட்சிக்காரர்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தான் கட்சிக்காகத்தான் தமிழ்நாடு என்று.
ஆனால் அது இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் கட்சிகள் என்பதை அம்மா அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அம்மா அறிவிக்கப் போகின்ற கட்சியின் பெயரும் நிச்சயம் நாளைய சரித்திரம் சொல்லும் என்பதை எனது முதல் கருத்தாக முதல் சுற்றிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு வரும்போது ரொம்ப இயல்பாக பேசணும், இப்போ இயல்பாக தான் பேசுங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். சரி. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, நீ வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மோகன் கீழே கவிஞர்னு போட்டாங்க. அதை பற்றி நினைக்க அது ஒன்று. அடுத்தது நம்ம அரசியல் விமர்சகர் ஐயா வந்து முழு நிலவு பௌர்ணமினாங்க. நான் ஏற்கனவே ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். அந்த கவிதையில் நின்னை நான் நிலவு என்று நிச்சயமாய் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் உன்னுள் களங்கம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி எல்லாரும் களங்கம் கற்பித்தாங்க, களங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஒரு கிட்டத்தட்ட 2 வாரங்களாக நான் அம்மா பேசுகிறத பார்த்துட்டு வரேன். ரொம்ப தெளிவாக பாமரனுக்கும் புரிகிற மாதிரி, டென்ஷனே ஆகாமல், ஆவேசப்படாமல் என்ன நடந்தது இத்தனை வருஷம், அதுக்கு தான் சொல்லுவாங்க அனுபவம் பேசுகிறது அப்படின்னு. அது மாதிரி எந்த பேட்டியில் என்ன நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ரொம்ப தெளிவாக வந்து தன்னோட கருத்துக்களை, தன்னிலை விளக்கத்தை எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேச்சாளர்களோட பேச்சை கேட்டிருக்கிறோம். அறிஞர் அண்ணாவிலிருந்து ஐயா இவர் அண்ணா இருக்கிற காலத்தில் அத்தனை பேருமே பேச்சாளர்கள் தான். ஒருவர் ஒரு முறையில் பேசுவார்கள். ஈவிகே சம்பத்து, கவிஞர் கண்ணதாசன், கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், மதியழகன், 50 தலைவர்கள் அவங்கெல்லாம் இருக்கும்போது அது ஒருத்தரும் ஒரு சிந்தனை சிற்பி, சிற்றரசு ஐயா, அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு மாதிரி. ஈவன் நம்ம வெற்றி கொண்டான் ஐயா பற்றி கூட சொல்லலாம். அவர் ஒரு விதமாக பேசுவார். தொண்டர்களை கவர்றதுக்காக எதையாவது ஒன்று பேசி இது பண்ணது. அதை கொஞ்சம் சபையில் வைக்க முடியாது. பட் ஆனால் அது வந்து வேற மாதிரி பேச்சு. அதே மாதிரி நம்ம நிச்சயமா பேச்சாளரை பற்றி சொல்லும்போது கவிஞர் காளிமுத்து ஐயா அவர்களை பற்றி சொல்லணும். அவர் பேச்சு வந்து கருவாடு மீனாக அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அம்மாவோட பேச்சு வந்து வேற மாதிரி இருக்கும். புரட்சித்தலை அம்மா வந்து, ஆனால் புரட்சித்த சின்னம்மா அவர்களோட பேச்சை நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப இயல்பா சாதாரண மக்களுக்கு கூட புரியணும். இன்னொன்று ரொம்ப காம்ப்ளிகேட்டாக அதெல்லாம் இல்லாமல் என்ன நடந்தது, என்ன நடக்குது, ஏன் நான் வெயிட் பண்ணேன், எதுக்கு நான் வர்றேன், என்ன வேணும். நீங்கள் மரணத்தை பற்றி ஒரு செய்தி சொன்னீங்க. அழகாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருப்பார், எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் தமிழ் நாடு தந்த தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவேனும் நன்மை பயக்குமெனின். அந்த அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அது மாதிரி அம்மா வந்து இறங்கிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இந்த புரட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இயக்கத்திற்கும், புரட்சி தலைவர் கண்ட இந்த இயக்கத்திற்கும், அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்திற்கும் எந்த விதத்திலும் தீங்கோ தோல்வியோ வந்துவிடக்கூடாது. நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை இந்த இயக்கத்தை எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை துரோகிகள் வந்தாலும், எத்தனை நம்பிக்கை துரோகிகள் வந்தாலும் நான் வந்து அந்த கட்சியை வந்து ஆட்சியில் மறுபடியும் அமர்த்தாமல் விடமாட்டேன். ஏன்னா நம்ம யோசித்தோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அவரோட செல்வாக்கு வேற, மக்கள் செல்வாக்கு. 3 முறை தொடர்ந்து எத்தனையோ பேர் மத்தியிலிருந்து வந்தாங்க, மாநிலத்திலிருந்து வந்தாங்க. அவர் உடம்பு செல்லாதப்போ கருணாநிதி சொன்னார், எனக்கு வந்து ஓட்டு போடுங்க, என்னை ஜெயிக்க வைங்க, நான் அவர் வந்தோன்னே அவர் ஆட்சியை அப்படியே காலடியில் வச்சிட்றேன்னாரு.